லேக் வியூ அது ஒரு மார்க்கெட்டிங். ஏன்னா இதில் நிறைய இந்த ஏமாந்துருக்காங்க மக்கள். ஸ்டேட் போர்டு, சென்ட்ரல் போர்டு, கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களே இதில் வந்து தாளையூர்னு ஒரு ஊரில் ஒரு கட்டுமான கம்பெனி மிகப்பெரிய ஒரு தவறை டாக்குமெண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு வீடு இடம் வாங்கும்போது டாக்குமெண்ட்டை லீகல் ஒப்பீனியன் பார்க்கணும். அரசு ஊழியர்களே இதில் ஏமாந்த விஷயம் தான் இந்த விஷயத்துக்கு நான் சொல்கிறேன். அவங்க ஓகே, ஸோ இப்போ லேக் வியூ, ரிவர் வியூ, கெனல் வியூன்ட்டு நிறையா இப்போ வந்துடுச்சு. மாடர்ன் ஹைரைஸ் சொசைட்டி அப்பார்ட்மெண்ட்ஸ், கேட்டட் கம்யூனிட்டிஸ்லாம் வந்துடுச்சு. ஸோ இதில் போய் நிறைய பேர் இனிமேல் இண்டிவிஜுவலாக பண்ணுறதோட இதில் போய் வாங்கலாம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இதிலலாம் வந்துட்டு என்னென்ன லா அண்ட் ஆர்டர், சட்ட சிக்கல் விஷயம்லாம் இருக்குது, என்னெல்லாம் வந்து நம்ம அவேர்னஸாக பார்க்கணுன்ட்டு நீங்கள் உங்களோட நாலேஜ் ஷேர் பண்ணுங்க. வணக்கம். நல்ல கொஸ்டின், மக்களுக்கு தேவையான கொஸ்டின். ஏன்னா இதில் நிறைய இந்த ஏமாந்துருக்காங்க மக்கள். பல செய்திகளை படிக்கும்போது, பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தியை பார்க்கும்போது லேக் வியூ அது ஒரு மார்க்கெட்டிங். பெரிய பெரிய நிறுவனங்கள் போய் கட்டுறது 500 வீடு, 1000 வீடு, 12 மாடி, 16 மாடின்னு போயிடறாங்க. இதில் ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா, இதில் பல விஷயம் இதில் வந்து செய்தியில் படிக்கும்போது இதில் ஏமாந்தவங்கன்றதை விட பாவம் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. எவ்வளோ உஷாராக இருந்தாலும் சில இதில் போய் மாட்டிக்கிறாங்க. ஸ்டேட் போர்டு, சென்ட்ரல் போர்டு, கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களே இதில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில விஷயத்தை நம்ம பத்திரிகை வாயிலாக படிக்கும்போது தெரியுது. குறிப்பாக நான் வந்து அது பேரை சொல்கிறேன்னா இல்லையான்றது அது வேற விஷயம். நான் என்ன சொல்கிறேன்னா, சில கட்டுமான நிறுவனங்கள், குறிப்பாக எனக்கு தெரிஞ்சு மேடவாக்கத்துக்கு அடுத்து ஒரு ஊர், அந்த ஊரு தாளையூர்னு ஒரு ஊர்ல ஒரு கட்டுமான கம்பெனி மிகப்பெரிய ஒரு தவறை நிகழ்த்திச்சு. கிட்டத்தட்ட 500 வீடுக்கு மேற்பட்ட வீடுகள் பண்றாங்க. ஒரு பெரிய நிறுவனம் அது. இவங்களும் பொதுமக்களும் அதை நம்பி போய் வாங்குறாங்க. ஒரு பேசிக்கலி ஒரு நம்பிக்கை தான் இந்த கட்டுமான நிறுவனத்தின் மேல. ஆனா இந்த பிரைப் என்ற லஞ்சம் கொடுக்க அதிகாரியில கைக்குள்ள போட்டு பாதி காரியத்தை முடிச்சிட்டு அது எங்க வந்து நிக்குதுன்னா, இந்த நேர்மையான ஒரு அதிகாரி உள்ள வரும்போது அங்க சிக்கல் மீண்டும் வருது. டாக்குமெண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு வீடு இடம் வாங்கும்போது டாக்குமெண்ட்டை லீகல் ஒப்பீனியன் பார்க்கணும். லட்சம் கோடி கணக்கான வாங்கும்போது ஒரு அட்வொகேட்டுக்கு உண்டான ஃபீஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு லீகல் ஒப்பீனியன் வாங்கணும். எல்லாமே நாமே தெரியும்ன்ற மாதிரி வாங்கினா இதே தான். இதுல ஸ்டேட் போர்டுன்னா, சென்ட்ரல் போர்டுன்னா, அரசு ஊழியர்களே இதுல ஏமாந்த விஷயம் தான் இந்த விஷயத்துக்கு நான் சொல்றேன். அவங்களே பண்ணும்போது சாதாரண பாமர மக்கள், பொதுமக்கள் அடிப்படையான ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அது என்ன மாதிரி பட்டா, என்ன மாதிரி நிலம், இது ரொம்ப 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 முக்கியம். ஒரு சாதாரண சின்ன வீட்டுக்கும் அதே தான் பொருந்தும், நிலத்துக்கு, பெரிய வீட்டுக்கும் நிலத்துக்கு. இப்ப இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, அனாதீனம் என்று சொல்லக்கூடிய பட்டா, நிலம், அது அனாதீனம் என்று சொல்லக்கூடிய நிலத்தை அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து இவங்க அதை பட்டா மாத்துறாங்க. அனாதீனம் நிலம் என்றால் என்ன அப்படின்னு நீங்க போய் பார்த்தாவே அவேர்னஸ் எடுத்துக்கோங்க. அந்த காலத்துல 1960, 70 உச்சவரம்பு, நில உச்சவரம்புன்னு ஒரு சட்டம் வந்தது. எப்படின்னா, ஒருத்தருக்கு குறிப்பிட்ட ஏக்கர் நிலம் தான் இருக்கணும் அப்படின்றது ஒரு கணக்கு. அதை மீறி அதிகபட்சமா 100 ஏக்கரு, 200 ஏக்கரு அது மாதிரி இருக்கும் பட்சத்துல கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, குறைந்தபட்சம் 30 ஏக்கருக்கு மேல ஒருத்தர் வச்சுக்க கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் வந்தது. முறையான வகைப்படுத்துறாங்க 60, 70 சட்டத்துல. அப்போ அதுல கையகப்படுத்த நிலங்களை எல்லாம் அனாதீன நிலம் என்று அரசு கெசட்ல பண்ணிட்டாங்க. அது யாருக்கு கொடுப்பாங்கன்னா, நிலமற்ற மக்களுக்கு, விவசாயிகளுக்கு. அவங்களுக்கு கொடுக்கிற விஷயத்த, அனாதி நிலமாக இருந்த பல ஏக்கர்களை ஓடை, இதுல பெரிய விஷயம் இருக்கு, வாய்க்கால் புறம்போக்கு, நத்தம் புறம்போக்கு, கிராம நத்தம், பி, சி, இந்த மாதிரி பட்டா வகைகள் இருக்குது. இது எல்லாம் தெரிஞ்சுக்கணும். மலை பகுதியாகிய ஊட்டி, கொடைக்கானல், ஆந்திரா பகுதியில் தாரகஸ்து அப்படின்னு ஒரு பட்டா, அது யாருக்கு கொடுக்க வேண்டிய விஷயம், இதெல்லாம் மாத்திடுறாங்க. இதெல்லாம் பஞ்சமி நிலம், தாரகஸ்து, டிகேடி. இப்ப நான் சொல்றதெல்லாம் நுட்பமா கேட்டுங்க. டிகேடி பட்டா இதெல்லாம் யாருக்குன்னா, அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் சொல்லக்கூடிய பின்தங்கிய மக்கள், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலம், இடம், பஞ்சமி நிலத்துல மாத்தி வேற மாதிரி பண்ணி பட்டாவை மாத்தி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இதை கொடுத்து பல சிக்கல் உருவாயிடுச்சு. இப்ப சப்ஜெக்ட் என்னன்னா, அனாதீனத்துக்கு
175 பேருக்கு பட்டா ஒருத்தர் கொடுத்துட்டாரு. அவருக்கு இந்த பட்டா வழங்குறதுக்கு அதிகாரம் யாருக்குன்னா கலெக்டருக்கு மட்டும்தான் உண்டு. இது தாசில்தார் என்று வரக்கூடிய சில ஸ்பெஷல் தாசில்தார் வந்து கலெக்டருக்கு உண்டான தகுதி உள்ள தாசில்தார் சில பேர் இருப்பாங்க. அவங்க கலெக்டருக்கு அதிகாரத்தை இவங்க கையில எடுத்துக்கிட்டு சட்டத்தை வளைச்சு பல கோடி அரசியல் அதிகாரிகள் எல்லாம் போய் என்ன பண்ணிடுறாரு, பட்டாவை மாத்துறாரு, அனாதீனம் நிலத்தை மாத்துறாரு, மாத்தி 175 பேர் கொடுத்துட்டாரு. இவரு அதிகாரத்துல இருக்கும்போது கொடுத்துட்டாரு. இவர் டிரான்ஸ்பர் ஆன உடனே வேற ஒருத்தர் வராரு, இது ஹிஸ்டரிய படிக்கிறாரு. படிச்ச உடனே அவர் ஒரு நேர்மையான அதிகாரி. கர்நாடகாவில் ஒரு நேர்மையான ஒரு நீதிபதி இருந்தார்ல, குன்கான் சொல்லிட்டு, அந்த மாதிரி அவர் இதை எடுத்து ஹிஸ்டரிய படிக்கிறாரு, கட் பண்றாரு. இதுக்கு பட்டாவே யாரு கொடுத்துன்னு சொல்லிட்டு மொத்த ஜீவோவே கட் பண்ணிடுறாரு. அப்ப இதுல பாதிக்கப்படுறவங்க யாருன்னா பொதுமக்கள் பணத்தையும் கட்டிட்டு அந்த பில்டிங் பாதியிலேயே நிக்குது. அவன் அடுத்தருக்கு வந்துடுறான். யாரு? பொதுமக்கள். டோட்டலா 500 பேரும் பணத்தை கட்டிட்டு அந்த கட்டுமான நிறுவனம் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்துக்கு வந்து போராட்டம் பண்றாங்க. இது நடந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் வந்து நேரடியா நடந்த விஷயம். பத்திரிகையில் வந்தது, தொலைக்காட்சியில் வந்தது. ஆகவே நீங்கள் எல்லாருமே ஒரு இடத்த வாங்கணும்னா பக்காவா பட்டா என்ன மாதிரி பட்டா, கிராம நத்தமா, நத்தம் புறம்போக்கா, மேய்ச்சல் புறம்போக்கா, வாய்க்காலா, ஓடையா, பியா, சியா, உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சா பாருங்க. என்னதான் நம்ம எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் அதுக்கு உண்டான எக்ஸ்பர்ட் அட்வொகேட்ட கொடுத்து ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்கி பார்ப்பதே சிறப்பு என்பது நல்லது. நன்றி, வணக்கம்.